ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க இரவின் விழிகள் ஹாரர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒருத்தன் பாத்தீங்கன்னா காட்டு பகுதியில சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் யாரெல்லாம் ரொம்ப ஓவரா போறீங்களோ ஒவ்வொருத்தரையா கடத்தி கொண்டுகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த காட்டு பகுதிக்கு போறாங்க. இவங்களையும் அவன் கடத்துறான். அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இவரை ஏன் கடத்தினா, அதே மாதிரி அவன் ஏன் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா பார்த்து இப்படி பண்றான், கடைசியில நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க எடுத்துருக்க கான்செப்ட்டுமே ஓரளவு நீட்டாக இருந்தது. படத்தில் அவன் கொலை பண்ணுற காட்சிகளாக இருக்கட்டும், அவன் ஏன் இதுக்கு மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி காட்சிகளும் ரொம்ப ஓரளவு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான். இன்னைக்கு டேட்டுக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எவ்வளோ தூரம் நம்மளை இன்வால்வ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களால வர பிரச்சனைகள் ஏன் பல மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்ற மாதிரி போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஏன்னா இந்த படம் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருக்கப்பட்டிருக்க படம் தான். அது ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஷார்ட்லயுமே தெரியுது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதையும் தாண்டி ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பயங்கர ஃபிளாட்டான ஒரு நரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெட்டரான ஒரு ரைட்டிங் கொடுத்து பெட்டரான ஒரு படத்தை இவங்க பிரசன்ட் பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாரஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.